ஆண்டவருடைய வழிநடத்துதலை எதிர்பார்த்து காத்திருந்து மிக கவனமாய் அவரை பின்பற்ற விரும்புகின்ற அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அனுதினமும் அதுபோல் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதும் நம்முடைய பொறுப்புகளில் வாழ்வில் நாம் ஜபத்தோடு அதை செய்வது உண்டல்லவா? ஆதியாகம புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய முதன்மை பணியாளர் எலியேசரை அழைத்து, என்னுடைய மகனுக்கு துணைவியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க முதலாவது ஜபத்தோடு கூட அந்த காரியத்தில் ஆண்டோடைய குறிக்கோள் சித்தம் என்னங்கிறதை தெளிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் கானானிய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் போய் ஒரு பிள்ளையை வாழ்வு துணைவியாக எடுக்க தேவையில்லை. காரணம், அவங்க தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு விருப்பு வெறுப்பு எதிர்பார்த்து தங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பல கடவுளர்களை வைத்து வழிபடுறாங்க. நம்முடைய சமய வழிபாடு, நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கை முறைகளை, பழக்கங்களை எல்லாம் அது தாக்கம் செய்து மாற்றங்களை உருவாக்கும் அல்லவா? நீங்கள் என்னை ஆண்டவர் அழைத்து வந்த என் ஜனத்தார் இனத்தார் இடையில் நீங்கள் செல்லுங்க எலியேசரை, சென்று அங்கிருந்து என்னுடைய பையனுக்கு நீங்கள் வாழ்வு துணைவியை கண்டுபிடிக்க முடியும். அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது என்று நான் கண்டிப்பாக உணர்கிறேன். காரணம், வானத்தையும் பூமியையும் உருவாக்கி இயக்குகின்ற ஆண்டவர் என்னை அங்கிருந்து அழைத்து இங்கு வர வைத்தார். அவர் எனக்கு வாக்கு தந்தபடியே நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் வாக்குறுதியை பெற்று வழி நடக்க விருப்பமுள்ள ஒரு நபரை ஆண்டவர் வாழ்வு துணைவியாக திட்டத்தில் வைத்திருக்கிறாருங்கிறதுனால இங்கே அங்கே போங்க என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் எலியாசர் மீண்டும் தெளிவுபடுத்துகிறார், ஒருவேளை அந்த வாழ்வு துணைவியாக வர வேண்டிய பெண்மணி விருப்பம் காட்டவில்லை என்றால் என்ன செய்கிறது? இங்கே இருந்து ஈசாக்கை மீண்டும் அங்கே அழைத்துக்கிட்டு போகட்டுமா? சில காரணத்தை ஒட்டி நீங்கள் அதை செய்யக்கூடாது. வாழ்வில் ஆண்டவர் எனக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடிக்கடி அதை மறு உறுதி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர். அதனால நீங்கள் போங்க. அவர் எப்போதுமே அவருடைய காரியமாக நம்ம வழிநடத்துதலுக்காக நம்ம தேடி போகும்போது அவருடைய சமூகம் முன்னால் போய்கிட்டு இருக்கோம். தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அதுபோல் நம்ம இயேசு சுவாமி இந்த நாட்களில் அவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்கும் பொழுது இயேசு சுவாமி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒரே கடவுளில் கடவுள். அவர் பிதாவும் குமாரனுமாய் நின்று அவருடைய இந்த ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றும் அழைப்பை மனுஷகுமாரனாக நின்று செயல்படுத்த விரும்பும்போது, இந்த தீர்மானம் நிறைவேற்ற தொடங்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக விவரிக்கப்பட்டபடி அவர் எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளர், புது படைப்பாக மனிதரை படைக்க வருகிறார் என்கிற தெளிவு அவருக்கு இருக்கிறது. அதுபோல் தீர்க்கர்களின் மூலமாய் வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது அவர் நேரடியாக மனிதர்களுக்கு வாக்கை கொடுக்க வருகிறார் என்கிற தெளிவு அவருக்கு இருக்கிறது. அதுபோல் மனிதர்களுடைய அவங்க பாவத்திலிருந்து விடுவித்து, பாவத்தின் கட்டிலிருந்து விடுவித்து பாவ மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தப்படுத்தும்படியாய் வருகிறார் என்கிற தெளிவு இருக்கிறது. அதுபோல் சகலத்தையும் தாங்குகிற ஆண்டவர் புதிய மனுக்குலத்தை தாங்குவதற்காக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பகருவதற்காகத்தான் வருகிறார் என்கிற தெளிவு இருக்கிறது. இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அதுபோல் அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உண்டு. அவருடைய நீதி, அவருடைய செங்கோல் நீதி நிறைந்த செங்கோல் என்கிறதை தெளிவுபடுத்தும் வகையில், அதுபோல் தொடர்ந்து ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்து மீண்டும் ஆளுகை செய்வார். அந்த ஆளுகையில் தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த ஆளுகையில் பங்கெடுக்கத்தக்கதாய் அநேகரை கொண்டு வருவார் என்கிற தெளிவை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி ஆண்டவர் பிதாவாக நின்று இன்று உண்மை இந்த நிமிடத்திலிருந்து இந்த பொறுப்பில் குமாரனாய் ஜெனிப்பித்தேன், நான் உடன் இருக்கிறேன் என்ற தெளிவை கொடுக்கிறார். அதுபோல் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தின் பாதையில் தொடக்கத்தில்
பிதாவானவர் இந்த திருமுழுக்கின் பொழுது ஊழியத்தை தொடங்கும் போது மத்திய முதல் அதிகாரங்களில் பார்க்குறோம், இல்லை சுவிசேஷங்களில் ஆண்டவர் பிதாவாய் நின்று இது என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்கிற தெளிவை கொடுக்கிறார். வனாந்திரத்திலே சோதனைக்கு கடந்து போகிறார், சோதனைக்குள் வருகிறார். அப்பொழுதும் அவர் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை இணைத்து மனுஷகுமாரன் என்கிற முறையில் நமக்கு வழிகாட்டியாய் நின்று வார்த்தையினால் சோதனைகளில் வெற்றி பெறுகிறார். இறுதியாக என்றென்று மரசாளுகிறவர் தானுங்கிறதை உணர்த்தி பிசாசை மாறிக்கிட்டு தெய்வதூதர்கள் வந்து பணிவிடை செய்ய இந்த ஊழியத்தை தொடருகிறார் இல்லையா. நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் வழிகாட்டுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆண்டவரை முழுமையாய் நம்பலாம், முழுமையாய் பற்றி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படலாம் இல்லைவா. நாம் தொடர்ந்து எலியேசர் என்ன செய்தார்னு பார்ப்போம். அனுதினமும் அந்த வழி நடத்துதலை தெளிவாக எடுத்துக்கொள்வதற்காக அனுதினமும் நடக்கிற நிகழ்வுகளில் ஆண்டோடைய கரத்தை பார்க்கிறார். இதில் ஆண்டோடைய கரம் எங்கே இருக்கிறது என்று அவர் முதலாவது ஆபிரகாமுடைய சகோதரர் நாகூர் அவருடைய வீடு அங்கே இருக்கிறது தேடி கண்டுபிடிக்கணும். மெசொப்பொத்தாமியாவில் அந்த ஊரில் வர்றார். வரும் பொழுது சாயந்தரம் அந்த நேரம் ஆண்டோடைய கரம் அங்கே இருக்கலாம். இங்கே பெண்கள் தண்ணி எடுக்க வர்றாங்க இந்த துறவில். அப்போது உள்ளத்தில் மீண்டும் ஜெபிக்கிறார். எலியேசர் ஜெபத்தோடு கூட வழி நடத்துதலை எதிர்பார்க்கிறார். நான் தண்ணி கேட்கும்போது எந்த பிள்ளை தண்ணியை தருவோம், ஒட்டங்களுக்கும் வார்க்கும் தண்ணியை கொடுக்கும் என்று பார்ப்போம். அப்போ ஒருவேளை அந்த பிள்ளை ஆண்டவருடைய திட்டத்திற்குள் கடந்து வந்து ஆபிரகாமுடைய குமாரனுக்கு துணையாக ஆண்டவர் நியமித்த பிள்ளையாக இருக்கலாம் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ளால ரெபேக்கா வர்றாங்க. வந்த உடனே கொஞ்சம் தண்ணி குடிக்காமான்னு கேட்குறாங்க, தாகமாக இருக்கு. கொஞ்சம் கேட்டதற்கு அந்த பிள்ளை கொடுத்து கீழே இறக்கி அவருக்கு எவ்வளோ வேண்டுமோ தண்ணியும் கொடுத்து ஒட்டங்களுக்கு நானே வார்ப்பேன் என்று அவளாகவே சொல்கிறாங்க. ஓ, ஆண்டவருடைய சித்தமாக இருக்கலாமோ என்று யோசித்து கொண்டே மௌனமாக இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தமாக இல்லையாங்கிறது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கவனிக்க தொடர்கிறார். என்னுடைய அம்மா ஊழியத்தின் பாதையில் எங்கள் குடும்ப வாழ்விலும் அம்மா தெளிவாக சொல்லுவாங்க, கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் வித் தி லார்ட் இஸ் ஒர்க்கிங். கண்களை எப்போதும் ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையில் திறந்து வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது உண்டு. அதுபோலவே இதுலேயும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எலியாசர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கிறார். அவளுடைய அந்த அவர் செயலில் விளங்குகிற கனிகள், அவருடைய சுபாவம், மரத்தினுடைய கனியிலிருந்து மரத்தை அறியலான்னு சொன்னாங்க, கவனிக்கிறார். இறக்க குணம், விருந்தோம்புதல், கடினமாய் உழைத்தல், கருத்தாய் கவனித்தல், கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் பார்க்கிறார். சொல்கிறார், சரி கொஞ்சம் பரிசை கொடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு தோணுது ஒரு விளையாண்டு சித்தமாக இருக்கலாம், கொஞ்சம் பரிசு கொடுத்துட்டு உங்கள் அப்பா யார், இன்றைக்கு மாலையில் உங்கள் இல்லத்தில் தங்குறதுக்கு இடம் உண்டா என்று கேட்குறாங்க. கவனிக்கிறார். உடனே அன்போடு கூட இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஓடி போகிறாங்க. எல்லாம் கவனிக்கிறாங்க. எலியேசர் ஓடி போனவங்க அதிவிரைவில் லாபான் இங்கே வர அனுப்புகிறாங்க. அவனுடைய சகோதரர் லாபான் இங்கே வந்து சொல்கிறாங்க, வாங்க உள்ளுக்கு வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்க என்று சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. லாபான் அதாவது ரெபெக்காளுடைய சகோதரர், அவருடைய தகப்பனார் எல்லாரும் பேசுகிறாங்க. பேசிவிட்டு அப்படி இருக்கும்போது எலியேசர் சொல்கிறார், நான் சரி பந்தியெல்லாம் வச்சுருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றீங்க, நான் சாப்பிட்றதுக்கு முன்னால் இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கதாக நான் தொடர்ந்து என்னுடைய பயணத்தை தொடருவேன், இல்லை என்றால் இதில் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறது எங்கள் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லாபான் இந்த ரெபெக்காளின் சகோதரனும் தகப்பனாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, இது கர்த்தரிடத்துலேருந்து வந்த காரியம், தெளிவு. இதில் நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்கிறதுக்கு தேவையில்லை, கர்த்தர் ஒன்றை காட்டுறான்னு கர்த்தர் நடத்துவார் உறுதியோடு சொல்கிறாங்க. எதுக்கும் ரெபெக்காளிடத்தில் கேட்குறாங்க. ரெபெக்காலும் சொல்கிறாங்க, நான் உடனே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. உடனே அந்த காரியத்தில் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு பின்னால் ஆண்டோடைய கரத்தை பார்த்த எலியேசர் உடனடியாகவே சேர்ந்து ரெபெக்காளோடு கூட அந்த அந்த யாத்திரைகளை தொடர்ந்து ஈசா கண்டத்தில் கொண்டு வர்றாங்க. ஆதியாகமம் 24 இதை பார்க்குறோம். ஆண்டவரின் கரத்தை பார்த்து வரும் பொழுது ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் என்றால் அதில் நாம் தைரியமாக ஈடுபட்டு அந்த ஆண்டோடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா. இயேசு சுவாமி கூட அந்த ஊழிய கட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலும்
ஜபத்தோடு கூட அதிகாலையில் அடிக்கடி ஜபித்து ஆண்டுடைய சித்தந்தானாங்கிறதை ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் அவர் கண்டு செயல்பட்டார். இல்லைன்னா ஆண்டுடைய நேரம் வரும்போது தான் அவசரமாக செய்ய மாட்டார். கானா ஊரில் தண்ணி ரசம் அவசியம்னு சொன்ன உடனே தண்ணியெல்லாம் இருக்குது, நல்லா கவனித்தார். ஆனாலும் வேலை வரலைன்ட்டு இந்த வேலைக்காக காத்திருக்கிறார். இல்லை, வேலை வந்து விட்டதென்றால் தாமதிக்க மாட்டார். அப்படி அவர் செயல்படுகிறார். இந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் பின்னால் பிதாவின் சித்தம் அறிந்து செயல்படுகிற அந்த பாதைகளை தான் ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு தெரியும். நம்மளே அது நிறைவேறும். வேலை வரும் பொழுது என்ன செய்தார் ஆண்டவர்? குருத்தோலை ஞாயிறு கிரேக்கர்கள் வர்றாங்க, வாழ்வு அப்படியே தொடரும் நினைக்கல. அவர் சொல்கிறார், வேலை வந்தது, ஆண்டவர் என்னுடைய பிதாவை நான் மகிமைப்படுத்துகிற வேலை என்று சொல்லி அந்த சிலுவை பாதையில் கடந்து வருகிறார். சிலுவை பாதையில் கூட துன்பங்கள், துன்பத்தில் மிக கடினமான துன்பம் என்னென்னா, மறுக்கிறாங்க நெருங்கினவர்கள். பேதுரு, இன்னொரு சீடர் யூதாஸ் மாறுபட்டு நிற்கிறார். சகிக்க முடியல. என்றாலும் ஆண்டுடைய சித்தம் பிதான் சித்தங்கிறதை உணர்ந்து தைரியமாய் முழு மனதோடு முழு பலத்தோடு தொடர்கிறார். கெத்செமனேயில் மறுபடியும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னால், பிதாவே உம்முடைய சித்தம்னா இது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் உம்முடைய சித்தம்னா நிறைவேற்றும் என்கிற வழியில் ஒப்பு கொடுத்து முன்னேறுகிறார். முழு மனதோடு கூட அவர் செயல்பட்டுகிறார். உயிர்த்தெழுதலின் காலையில் மகிழ்ச்சியோடு கூட அந்த மகிழ்ச்சிகரமான அனுபவத்தில் பாவங்களிலிருந்து மானிடரை மீட்டு அநேகரை தன்னுடைய சொந்தமாக்கி தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றின கிருபையில் மகிழ்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தின் தொடக்கங்களில் நம்ம பார்க்குறோம். அவர் மேல் கண்ணை வைத்து பாரமான எல்லாத்தையும் பாவங்களெல்லாம் விட்டு நாம் தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம் என்று சொல்கிறார். காரணம் என்னென்னா, அவர் அந்த மகிழ்ச்சியை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டவராய் ஆண்டவரை பின்தொடர்ந்து பிதாவை பின்தொடர்ந்து அவர் பிதாவின் வலது வருஷத்தில் இன்றைக்கும் வீற்றிருக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவரோடு கூட ஆளுகை செய்யும் அந்த வாய்ப்பையும் அந்த அந்த கிருபையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அழகாக பேசுகிறார் அல்லவா? தலை வணங்கி ஜெபிக்கலாம். தலை தாழ்த்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கிருபையினால் உம்முடைய சித்தத்தை தெளிவுபடுத்த உம்முடைய வார்த்தைகளை தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது கூட அப்படி செய்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குமாரனை எங்களுக்கு தந்து வார்த்தையை மனு உருவெடுக்க வைத்து அவரை பின்பற்றும் ஒரு கிருபையை வைக்கும் ஒரு கிருபையை தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தையாய் செயல்பட்ட இயேசு சாமியின் வாழ்வு, உடைய மரணம், உயிர்த்தெழுதலின் வெளிச்சத்திலே எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுக்க உதவி செய்யும். தொடர்ந்து அதிலே தொடரும் கீழ்ப்படிதலையும் உறுதியாய் பற்றி கொள்ளும் நம்புதலையும் எங்கள் அதிகமாக நீர் உருவாக்கி கொடு ஆண்டவரே. இதுபோல் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் வழிநடத்துகின்ற உடைய கரத்தை கண்டு பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுக்கு நீர் கொண்டு வருகின்ற ஆதாரங்களையும் ஆதரவுகளையும் கொண்டு எங்களால் இயன்றதை எல்லாம் செய்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்மை மகிமைப்படுத்த துணை தாரும். இயேசு மீட்பர் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.